இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்வு விவகாரம். சுவிட்சர்லாந்தில் தீவிர அரசியல் விவாதம். கோவிட் கடன் மோசடி வழக்குகள். சுவிட்சர்லாந்தில் இன்னும் ஆயிரக்கணக்கில் விசாரணை. ஜாபர்டன் பகுதியில் கடுமையான கார் விபத்து. மூவர் மருத்துவமனையில் அனுமதி. UBSக்கு எதிர்ப்பு. வங்கி விதிகளை கடுமையாக்கும் திட்டம் சர்ச்சை. பணியிடத்தில் மறைமுகமாக வீடியோ எடுத்த நபர் தண்டனை. சூரிச்சில் அதிர்ச்சி சம்பவம். நெதர்லாந்தில் 9 பேர் கைது. சுவிட்சர்லாந்து ATM வெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை. பாசல் மிருக காட்சி சாலையிலிருந்து தனியாக வெளியேறிய 3 வயது குழந்தை ரயிலில் கண்டுபிடிப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் லென்ஸ்பூர்க் பகுதியில் இன்று அதிகாலை நடந்த கார் உடைப்பு சம்பவம் தொடர்பில் 20 வயதுடைய ஒருவர் காவல்துறையினரால் கைதானார். 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை அதிகாலை சுமார் 3:45 அளவில் லென்ஸ்பூர்க் நகரின் குரோனன்பிளட்ஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரின் அலாரம் திடீரென ஒலித்தது. இதை கவனித்த காரின் உரிமையாளர் உடனடியாக வெளியே சென்று பார்த்தபோது காரின் பின்னங்காலை திறக்கப்பட்டிருந்ததையும் அங்கிருந்து ஒருவர் நடந்து சென்றதையும் அவதானித்துள்ளார். இதையடுத்து அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்தவுடன் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை லென்ஸ்பூர்க் பிராந்திய காவல்துறையும் விரைவாக செயற்பட்டனர். மேற்கொள்ளப்பட்ட விரைவான தேடுதல் நடவடிக்கையின் போது சம்பவ விவரணத்துக்கு ஏற்ப பிறந்த 20 வயதான மொரோக்கோவை சேர்ந்த அகதி ஒருவர் சில நிமிடங்களுக்குள் பிடிக்கப்பட்டார். அவரை மேலதிகமாக விசாரணைகளுக்காக தற்காலிகமாக கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. மேலும் அவர் இதற்கு முன் ஏற்பட்ட பிற குற்ற செயல்களிலும் தொடர்புடையவரா என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது. குறித்த நபர் வேறு கண்டோனில் அமைந்துள்ள அகதி தங்கும் இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர் என்பதும் தெரிய வந்தது. சமீப காலங்களில் கார் உடைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக, குறிப்பாக அதிகாலை நேரங்களில் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவது முக்கியம் என்றும் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. சுவிட்சர்லாந்தின் ஜோலி பாசல் எனப்படும் மிருகக்காட்சி சாலையில் இன்று ஒரு விசித்திரமான சம்பவம் நேர்ந்தது. 3 வயதான ஒரு சிறுவன் தன்னிச்சையாக வீட்டுக்கு செல்ல முடிவு செய்து தனியாக பயணம் தொடங்கியுள்ளார். இந்த சிறுவன் மிருகக்காட்சி சாலையிலிருந்து வெளியேறி அருகிலுள்ள ஒரு ரயிலில் ஏறி சென்றதாக தெரிய வந்தது. பின்னர் ரயிலில் பயணம் செய்த சிலர் குழந்தையை கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு குறித்த ரயிலில் இருந்த குழந்தையை பாதுகாப்பாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பின்னர் மிக குறுகிய நேரத்திலேயே அந்த சிறுவனை பாதுகாப்பாக அவரது தாயிடம் மீண்டும் படைத்தனர். இந்த சம்பவம் காவல்துறையினருக்கும் நினைவில் நிற்கும் ஒரு அனுபவமாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் குழந்தையை கவனித்து உடனடி தகவல் வழங்கிய பொதுமக்களுக்கும் நன்றி பாராட்டப்பட்டது. சம்பவம் எந்தவித பாதிப்புமின்றி முடிவடைந்ததால் குடும்பத்தினர் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினர். சுவிட்சர்லாந்திலும் இடம்பெற்ற ATM வெடிப்பு தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை நெதர்லாந்தில் கைது செய்துள்ளதாக சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி காவல்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் ஏப்ரல் 14 பிடிபட்டனர். மேலும் ஒருவர் கடந்த புதனன்று கைது செய்யப்பட்டார். மற்ற 2 2025 டிசம்பர் மாதத்திலேயே காவலில் எடுக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என்ற சட்டபூர்வ கோட்பாடு பொருந்தும். இந்த குழுவினர் சுவிட்சர்லாந்தில் சுமார் 10 தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என விசாரணை காட்டுகின்றன. குறிப்பாக 2024 மே 20 ஜூரா கண்டோனில் உள்ள ஆலே மற்றும் போரன்ரூய் பகுதிகளில் நடந்த 2 தாக்குதல்கள், 2025 ஜூலை 21 நொஷாட்டல் கண்டோனில் உள்ள கூவே பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் மற்றும் 2025 டிசம்பர் 3 போன் கண்டோனில் உள்ள கிளாங் பகுதியில் நடந்த தாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும். பெட்போல் வெளியிட்ட தகவலின்படி 2019 ஆண்டிலிருந்து சுவிட்சர்லாந்தில் ATM தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தன. குறிப்பாக 2023 ஆண்டிலிருந்து வெடிபொருட்களை பயன்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்தன. எனினும் 2025 ஆண்டில் இந்த நிலை மாற்றமடைந்து மொத்த தாக்குதல்கள் 24 குறைந்து 2024 ஆண்டோடு ஒப்பிடும்படி பாதியாக குறைந்துள்ளன. மேலும் வெற்றிகரமாக இடம்பெற்ற தாக்குதல்களின் வீதம் சுமார் 30% இருந்தது. இந்த விசாரணைகள் சர்வதேச ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்பட்டன. பெட்போலோடு சேர்ந்து சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகம், எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறை மற்றும் யூரோபோல் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து செயற்பட்டன. மேலும் நெதர்லாந்து, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகளும் பங்கேற்றனர். விசாரணைகளின் அடிப்படையில் வெடிபொருட்களை பயன்படுத்தி ATM தாக்குதல்களை நடத்தும் குற்றக்குழுக்களில் பாதிக்கு மேற்பட்டவை நெதர்லாந்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என தெரிய வந்தது. இந்த குழுக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் பல பகுதிகளில், குறிப்பாக ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. குறைந்தது 2020 ஆண்டிலிருந்து இவர்களில் சிலர் சுவிட்சர்லாந்திலும் செயற்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் அப்போல்டனாம் ஆல்பிஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்த பணியாளர் ஒருவர் தனது பெண் சக ஊழியர் கழிப்பறைக்கு சென்ற வேளை அவர்களை மறைமுகமாக படம் பிடித்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவங்கள் 2024 மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் இடம்பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. அந்த நபர் கழிப்பறை பிரிப்பு சுவரின் வழியாக ரகசியமாக தனது கைபேசியை பயன்படுத்தி வீடியோக்கள் எடுத்துள்ளார். மொத்தம் 6 பெண்கள் பணியாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். ஒரு சம்பவத்தில் அவர் ஒருவரான ஆண் பணியாளரையும் படம் பிடித்ததாக விசாரணையாளர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தினசரி 30 சுவிஸ் பிராங்க் வீதம் 180 நாள் அபராதமும் கூடுதலாக 2000 பிராங்க் அபராதமும் விதியானது. பின்னர் மேற்கொண்ட விசாரணைகளில் அவர் சூரிச் நகரில் தன்னோடு வசித்திருந்த தனது 2 மைத்துனி பெண்களையும் அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ பதிவு செய்ததும் தெரிய வந்தது. அதே காலப்பகுதியில் வீட்டில் உணவு மேசையின் கீழ் இருந்த அந்த பெண்கள் உணவருந்து கொண்டிருந்த போது வீடியோ பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அவரது கைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை அனைத்தும் அவர் தனது கைபேசியில் தனிப்பட்ட கோப்பகத்தில் சேமித்திருந்துள்ளார். இந்த குற்ற செயல்கள் எவ்வாறு வெளிச்சத்துக்கு வந்தது என்பது தண்டனை ஆணையில் குறிப்பிடவில்லை. இருப்பினும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 2 ஆண்டுகள் பரிசோதனை கால நிபந்தனையோடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவரிடமிருந்த அனைத்து மின்னணு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 2 மொபைல் தொலைபேசிகள், ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட், 2 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கள் மற்றும் 4 நினைவக அட்டைகள் அடங்குகின்றன. சுவிட்சர்லாந்து அரசின் புதிய வங்கி விதிமுறைகள் தொடர்பான முன்மொழிவுக்கு எதிராக UBS வங்கி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டது. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசான பெடரல் கவுன்சில் முன்வைத்துள்ள இந்த திட்டத்தின்படி நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய வங்கிகள் தங்களது வெளிநாட்டு கிளைகளுக்கான நிதி அபாயங்களை முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த முன்மொழிவை UBS மிகவும் கடுமையானது என்றும் உலகளாவிய வங்கி நடைமுறைகளுக்கு ஒத்துப்போகாதது என்றும் விமர்சித்தது. இந்த விதிகள் அமலுக்கு வருமாயின் வங்கிக்கு கூடுதலாக 10 பில்லியன் கணக்கில் மூலதனம் தேவைப்படும் என UBS எச்சரித்தது. மேலும் இது வங்கித்துறையை மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரித்தது. இதற்கிடையில் எக்கனமி சூயிஸ் எனப்படும் சுவிட்சர்லாந்து தொழில்துறை அமைப்பும் இதேபோன்ற கவலைகளை வெளியிட்டது. அதிகப்படியான மூலதன தேவைகள் கடன்களின் விலையை உயர்த்தி தொழில்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி அணுகலை சிரமப்படுத்தும் என அவர்கள் தெரிவித்தனர். முன்னதாகவும் இவ்வாறு கடுமையான மூலதன விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டால் தங்களது தலைமையகத்தை அமெரிக்காவிற்கு மாற்றும் வாய்ப்பு இருப்பதாக UBS எச்சரித்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பில் முன்மொழிவு இந்த ஆண்டின் பின்னர் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இது நாட்டின் வங்கித்துறையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான விவாதமாக பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தின் கிராபன்டன் கண்டோனில் உள்ள சீசஸ் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கடுமையான கார் விபத்தில் 3 காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கோய்ரா மற்றும் லான்குவாடுக்கு இடையில் உள்ள ரைன் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த இடத்தில் 2 கார்கள் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்தது. சம்பவம் மாலை 6 மணிக்கு முன்னதாக நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறும் சுற்றுச்சாலைக்கு அருகில் முன்பக்க மோதல் வகையில் ஏற்பட்டுள்ளதாக கிராபன்டன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். ஒரு காரில் 74 வயதான ஓட்டுநரும் அவரோடு பயணம் செய்த ஒரு பெண்ணும் இருந்தனர். மற்றொரு காரில் 43 வயதுடைய ஓட்டுநர் ஓட்டிச் சென்றார். காயமடைந்த மூவரும் நகரில் உள்ள கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் இல்லை. விபத்து நடந்த விதம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். 2 வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. விபத்து நேரத்தில் 2 ஓட்டுநர்களும் ட்ரிம்மிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். மூத்த நபர் தெற்கிலிருந்து H3 சாலையில் பயணம் செய்தார். இது A13 நெடுஞ்சாலைக்கு இணையாக செல்லும் சாலை. மற்ற ஓட்டுநர் சுற்றுச்சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பி அதே திசையில் செல்ல முயன்ற வேளை மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக H3 சாலையில் ட்ரிம்மிஸ் நோக்கி செல்லும் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரத்துக்கு தடை செய்யப்பட்டது. சம்பவ இடத்துக்கு போலீசாரோடு சேர்ந்து கோய்ரா அவசர சேவை அணிகள் 3 குழுக்களும் லான்குவாட் பகுதியில் இருந்து 22 தீயணைப்பு வீரர்களும் அனுப்பப்பட்டனர். கோவிட் காலத்தில் வழங்கப்பட்ட கடன்களை சுற்றியுள்ள மோசடி வழக்குகள் மூலம் சுவிட்சர்லாந்து நீதித்துறை தொடர்ந்து அழுத்தத்திற்குள் உள்ளது. செக்ரட்டரியா ட ஸ்டேட்டோ டெல் எக்கனமியா வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி 3334 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. இவை 406 மில்லியன் பிராங்கிற்கு மேற்பட்ட தொகையோடு தொடர்புடையவை. இதேவேளை 2814 வழக்குகள் ஏற்கனவே முடிவடைந்துள்ளன. சமீபத்தில் ட்ரிபியூனாலே ஃபெடராலே ஒரு முக்கிய வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. டாகஸ் அன்சைக தகவலின்படி ஃப்ரைபோர்க் கண்டோனில் உள்ள ஒரு உணவக உரிமையாளர் 50
50,000 பிராங்க் கோவிட் கடனை தவறான தகவல்களால் பெற்றதற்கென குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அவர் தனது நிறுவனம் 2020 மார்ச் 1க்கு முன்பு இயங்கி வந்ததாக பொய்யாக தெரிவித்தார். முதலில் விதிக்கப்பட்ட தண்டனை பின்னர் குறைக்கப்பட்டு 4,800 பிராங்க் அபராதம் 3 ஆண்டுகள் நிபந்தனையோடு வழங்கப்பட்டது. மேலும் பெற்ற கடனையும் வட்டியோடு திருப்பிச் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. இந்த மோசடி வழக்குகள் சிறிய அளவில் அல்ல என்பது தரவுகளால் தெளிவாகிறது. குறிப்பாக போர்ட், சூரிச் மற்றும் ஜெனிவா கண்டோன்களில் அதிக வழக்குகள் பதிவாகின. கட்டுமான மற்றும் உணவகத் துறைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டன. அதிகாரிகள் தெரிவிக்கையில் இந்த வழக்குகள் சிக்கலான நிதி பரிவர்த்தனைகள் காரணமாக விசாரணைக்கு அதிக நேரம் எடுக்கின்றன. மேலும் இந்த கடன்களுக்கு அரசு உத்தரவாதம் வழங்கியுள்ளதால் எதிர்காலத்தில் நிதி அபாயமும் உயர்ந்த நிலையில் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்வு தொடர்பான விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டக்கூடாது என்ற நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து என்ற பிரேரணை தற்போது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. புலம்பெயர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி இந்த பிரேரணை முன்வைத்தது. புலம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இந்த முன்மொழிவு குறித்து ஜூன் 14ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்நிலையில் இந்த பிரேரணை சுவிட்சர்லாந்து அரசுக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், சமீபத்திய ஆய்வுகள் புலம்பெயர்வு குறைந்தால் நாட்டில் ஏற்கனவே அதிகரித்து வரும் முதியோர் எண்ணிக்கையும் குறைந்து வரும் பிறப்பு வீதமும் சேர்ந்து கடும் பணியாளர் பற்றாக்குறை உருவாக்கும் என எச்சரிக்கின்றன. குறிப்பாக மருத்துவம், கட்டுமானம் மற்றும் விருந்தோம்பல் துறைகள் அதிகமாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்துறைகள் தற்போது பெரிதும் வெளிநாட்டு பணியாளர்களை சார்ந்துள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் உள்ளூர் மக்களை விட சராசரியாக 7 ஆண்டுகள் இளையவர்கள். அவர்கள் பெரும்பாலும் வேலை செய்யும் வயதிலேயே இருப்பதால் தொழில்துறையின் நிலைத்தன்மைக்கு முக்கிய பங்காற்றுகின்றனர். நாட்டில் ஓய்வு பெறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் புலம்பெயர்ந்தோர் இல்லாமல் போனால் ஓய்வூதியம் மற்றும் முதியோர் சுகாதார சேவைகளுக்கான செலவுகள் அரசுக்கு அதிக சுமையாக மாறும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சூழலில் அந்த No to 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து பிரேரணைக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என அரசு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்பையும் நிலைநிறுத்த புலம்பெயர்வு அவசியம் என்ற கருத்து அரசியல் மற்றும் ஊடகங்களில் அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன. இதனால் இந்த பிரேரணையை சுற்றியுள்ள விவாதங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைகிறது. சுவிட்சர்லாந்தில் சாலை போக்குவரத்து சத்தம் காரணமாக ஆண்டுதோறும் 1000 முதல் 2000 வரை வயதுக்கு முன்பே ஏற்படும் மரணங்கள் நிகழ்கின்றன என சுவிட்சர்லாந்து சத்த எதிர்ப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. இது ஒரு சாதாரண தொந்தரவு அல்ல, மக்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய அபாயமாக மாறியுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்தது. சமீபத்திய தேசிய கண்காணிப்பு தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டில் 8.5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் சத்தமான அல்லது தொந்தரவான போக்குவரத்து சத்தத்தால் பாதிக்கப்பட்டனர். இதில் சுமார் 7.4 லட்சம் பேர் சாலை போக்குவரத்து சத்தத்தால் பகலும் இரவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விமான சத்தம் சுமார் 80,000 பேரை குறிப்பாக இரவு நேரங்களில் பாதித்துள்ளது. ரயில் போக்குவரத்து சத்தம் சுமார் 33,000 பேரை பாதித்தது. இந்த ஆய்வு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். 2015ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது சத்த அளவுகள் குறைந்துள்ளன. சத்தத்தை குறைக்கும் சாலை மேற்பரப்புகள், வெகு கட்டுப்பாடுகள் மற்றும் அமைதியான சரக்கு ரயில்கள் போன்ற நடவடிக்கைகள் இதற்கு முக்கிய காரணங்கள். இதேவேளை இரவு நேர சத்தம் உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நியூடோ தெரிவித்தது. தூக்கத்தின் போது உடல் புதுப்பிப்பு செயல்கள் இடம்பெறுகின்றன, ஆனால் சத்தம் இவற்றை பாதித்து தூக்க தரத்தை குறைக்கிறது. மேலும் மகோன்சா பல்கலைக்கழக மருத்துவ மைய ஆய்வின்படி 41 முதல் 44 டெசிபல் வரை குறைந்த சத்த அளவுகளுக்கு கூட உடலில் மன அழுத்த எதிர்வினைகள் ஏற்படுகின்றன. உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைப்பதாவது இரவு நேர சராசரி சத்தம் 40 டெசிபலை தாண்டக்கூடாது. மொத்தத்தில் சாலை போக்குவரத்து சத்தம் சுவிட்சர்லாந்தில் ஒரு முக்கிய சுகாதார சவாலாக உருவெடுத்து வருகிறது. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சிகளும் தொடர்கின்றன. இதளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான SwissTamil24.com-ஐ அணுகுங்கள். வணக்கம்.